உன்னதராவியின் பலன் வேண்டும், மண்ணின் ஈர்ப்பினை வென்றிட வேண்டும், தூய்மையுடன் நாம் வாழ்ந்திட வேண்டும், பரலோகம் சேர்ந்திடும் காலம் வரை. தூய்மையுடன் நாம் வாழ்ந்திட வேண்டும், பரலோகம் சேர்ந்திடும் காலம் வரை. உன்னதராவியின் பலன் வேண்டும், மண்ணின் ஈர்ப்பினை வென்றிட வேண்டும். அழைத்தவன் நீரே, என் தகுதியும் நீரே, உமக்குள் நான் வல்ல போராயுதமே, புகுந்து செல்வேன் உன் பலத்தோடே, திரும்பிடுவேன் உந்தன் ஜெயதனியோடே, புகுந்து செல்வேன் உன் பலத்தோடே, திரும்பிடுவேன் உந்தன் ஜெயதனியோடே. உன்னதராவியின் பலன் வேண்டும், மண்ணின் ஈர்ப்பினை வென்றிட வேண்டும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், தகுதிப்படுத்துகிற ஆண்டவர், தம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை வணைந்து கொள்கிற ஆண்டவர். அவருடைய பலத்தோடு கூட நான் உலகத்திற்குள்ளே கடந்து செல்வேன், ஜெயத்தோடு கூட உலகத்தை நான் ஜெயிப்பேன், ஜெயதனியோடு ஜெயிப்பேன் என்று சொல்லி அருமையான ஒரு பாடல். இதற்கு அடிப்படை தூய்மையுடன் நான் வாழ வேண்டும், மண்ணின் ஈர்ப்புக்கு நான் மறுப்பு சொல்ல வேண்டும், பரலோகில் சேர்ந்திடும் காலம் வரை உன்னதர் ஆவியின் பலத்தோடு கூட இருக்க வேண்டும். அதைத்தான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14, 15, 16 சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. பூச்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லட்சக்கணக்கான பல வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒரு தோட்டத்தில் போய் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட பூச்சிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி படைக்கப்பட்டது, இதுவரையும் பார்க்காதபடி அதற்கு ஒரு மேனி, அதற்கு ஒரு உயிர், அது செயல்படுவதற்கு ஒரு நோக்கம். ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு பூச்சிகள் இருக்குது. சில நல்ல பூச்சிகள் இருக்குது, சில கெட்ட பூச்சிகள் இருக்குது. ஆனால் எல்லாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினச்சோம்னா மனசு இல்லை, ஒரு நிமிஷத்தில் லேசாக ஒரு நசுக்குனோம்னா மரித்து போகும். அந்த அளவிற்கு மிக சாதாரணமானது, அற்பமானது. அந்த அற்பமான பூச்சியை போலத்தான் நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளே ஒரு சிறு கூட்டமாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மை என்ன பண்ணுகிறார், அவர் கரத்துக்குள்ளே கொடுக்கும் பொழுது அவர் துணை நிற்கிறார், அவர் நம்மை மீட்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமாக மாற்றுகிறார். சாதாரண சிறு பூச்சியை மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுகின்ற அளவிற்கு உன்னதராவியின் பலன் தருகிறார். நான் தனித்திருக்கும் பொழுது சாதாரண பூச்சியாக இருக்கிறேன், சிறு கூட்டமாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் துணை நிற்கும் பொழுது மிகப்பெரிய பலத்தோடு கூட நான் வலம் வர முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு உற்சாகமூட்டும் செய்தியாக இருக்கிறார். நான் ஒன்றுமில்லை, எதற்கும் பயன்படவில்லை, எது செய்தாலும் தோற்று போகிறேன், ஜெயமில்லை, இப்படி பல்வேறு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நமக்கு அவர் சொல்கிறாரு, சின்ன பூச்சியாக இருக்கலாம், சிறு கூட்டமாக இருக்கலாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறேன், உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கிறேன். மழுங்கி போயிருச்சு, அது பயன்பட்டு மழுங்கி போயிருச்சு, இனி பயன்படாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியா? கவலைப்படாத, உன்னை நான் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கி மலைகளை மிதித்து நொறுக்கி அதை பதர்களுக்கு ஒப்பாக மாற்றி போடுகின்ற வல்லமையை நான் உனக்கு தருவேன், அதை பரத்திலிருந்து தருவேன். சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர், சிறு பூச்சிகளையும் சிறு கூட்டத்தையும் நேசிக்கிற ஆண்டவர் என்னை உங்களை நேசிக்கிறார் என்ற
விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு கூட அவருடைய பாதத்தண்டில் அமர்வோம். அவர் நம்மை புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமாக மாற்றி அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதர் ஆவியின் பலனை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு தூய்மையாக வாழ்வோம். உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு மறுப்பு சொல்லி பரலோக வாழ்விலே சேர்ந்து மகிமைப்படுகிற வண்ணமாய் அழைத்தவருடைய தகுதிக்கு உட்பட்டு அவருடைய கரங்களுக்குள்ளே நாம் அடங்கியிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.